அவன் குணத்துக்கு யாருங்க அவ கூட இருப்பா? அத்தை, அவர் குணத்துல எந்த குறையும் இல்ல. அவர் மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராது. மேபி அவரோட சண்டை போட்டுட்டு தான் போறாங்க போல. என்னம்மா அவன் என்ன பண்ண? அவர் நல்லவர் தான் மாமா. ஆனா அந்த நல்ல குணத்தை அவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணம் மாத்திரமோன்னு பயமா இருக்கு. அவன் என்னைக்கு குடிக்காம வந்திருக்கான்? இது எப்பவும் நடக்கிறது தானே. இன்னைக்கு என்னமா பைய தூக்கிட்டு வந்து நிக்கிற? மாமா, நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். ஆனா அவர் கேக்குற மாதிரி தெரியல. இதுக்கு மேல எப்படி அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல அவர்கிட்டயே நிறுத்தினாதான் நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவேங்கிற உறுதியோட போறேன் மாமா. இப்ப நீ இந்த ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. மொத்தமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிடு. டேய், அண்ணி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. மனோஜ், உனக்கு எப்ப எதை பேசணும்னே தெரியாதா? பாவம் மீனா எவ்வளவு கஷ்டமா இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க எடுத்த முடிவுதான் சரின்னு தோணுது. என்ன நீங்க மீனா அண்ணி வீட்டை விட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல ரவி, மீனா எவ்வளவு சொல்லியும் முத்து குடிக்கிறத விடவே மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தா முத்து அட்லீஸ்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. மீனா, இதுக்காக நீங்க வீட்டை விட்டு போறேன்னு சொல்றது ரொம்ப சில்லியான ரீசனா இருக்கு. முத்து என்ன புதுசாவா குடிச்சிட்டு இருக்காரு? அதுவும் இல்லாம அவர் இப்ப ரெகுலரா குடிக்கிறதும் இல்ல. திடீர்னு வந்து அவர் குடிக்கிறாரு, நீங்க போறேன்னு சொன்னீங்கன்னா நிஜமாவே நீங்க போறதுக்கு இதான் ரீசனா? ஆமா ஸ்ருதி, இது மட்டும் தான் காரணம். மீனா, இங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் அவர் திருந்தவா போறாரு? இனி குடிக்கிறதுக்கு திரும்ப ஒரு ரீசன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு இங்க இருந்து ஏதாவது பேசி பாருங்க. இனிமே நான் பேசுறத அவர் கேட்க போறது இல்ல. மீனா, இதுக்கேமா நீ வீட்டை விட்டு போற? அவன் வரட்டும், நான் பேசி பாக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அவருக்கு நான் வேணுமா இல்ல அந்த குடி வேணுமான்னு அவரே முடிவு பண்ணிக்கட்டும். நான் வேணும்னு அவர் நினைச்சா அதுக்கப்புறம் நான் வரேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க. ஏய் நில்லடி, என்ன நீ பாட்டுக்கு பைய தூக்கிட்டு போற? இப்ப இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? நானும் இந்த வீட்டு மருமகதான் அத்தை. இங்க வேலை செய்ய வந்தவ இல்ல. வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு கூட வாரம் ஒரு நாள் லீவ் இருக்கும். எனக்கு அது கூட கிடையாதுல்ல. நான் வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டு வேலையெல்லாம் நடக்காம இருந்துச்சு.